ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசானா கிச்சனில் வெள்ளை மொச்சை வச்சு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு 200 கிராம் வெள்ளை மொச்சையை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம ஊற வச்ச வெள்ளை மொச்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சமயம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி சாரில் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போது தேங்காய் துருவல் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததும் கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெள்ளை மொச்சை குருமா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்